புதிய வருஷத்துக்குள் பிரவேசித்திருக்கின்ற அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து கனப்படுத்தி இந்த ஆண்டு முழுவதுமாய் நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் இன்றைக்கு நாங்கள் அற்புத ஊழியத்தின் சார்பாக அனைவரையும் வாழ்த்துகின்றேன். உபாகமம் 28:12. உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். To give the rain to your land in its season. என்னுடைய முதல் குறிப்பு, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும். மழை எப்பொழுதுமே பெய்து கொண்டிருக்கிறது. அதுவும் இப்பெல்லாம் சொல்லவே வேணாம், வானிலை அறிக்கை கூட தவறி போகிறது. அந்த அளவுக்கு எந்த நேரம் மழை பெய்யுதுன்னே தெரியாது. நான் சொல்வது இன்றைக்கு ஆசீர்வாத மழை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஆசீர்வாத மழை உன் தேசத்தில் மட்டுமல்ல, உன் வீட்டிலும் இவ்வருடம் 2025 மழை பெய்யும் அளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். உங்களுக்கு மாத்திரமல்ல, சுதந்திரம். ஆமென். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என் தேவன் வைத்துள்ளார். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். பிரசங்கி சொல்கின்றார், ஒவ்வொன்றிற்கும் காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், கொல்ல ஒரு காலம், குணமாக்க ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், கட்ட ஒரு காலம், அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம், புலம்ப ஒரு காலம், நடனமாட ஒரு காலம். சொல்லிட்டே போறார். ஒரு காலங்க, காலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான். அதற்கு தான் இந்த வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். ஆண்டவர் ஏற்ற காலத்திலே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது, நான் சொல்லவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் கர்த்தர் கொடுக்கும் கண்டிஷன்ஸ், ஆண்டவர் கொடுக்கும் நிபந்தனைக்குட்பட்டிருக்கணும். அந்த நிபந்தனைகளை நாம் கை கொள்ளும் பொழுதுதான் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், அவர் சத்தத்திற்கு 1ஆம் வசனத்திலே, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இங்கு சொல்லப்படுகின்ற, அதாவது இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்ற அனைத்து ஆசீர்வாதங்கள் எல்லாம், வசனம் ரொம்ப அழகா இருக்கு, 1 2 கிடையாது. இதிலே சொல்லப்படுகின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். இந்த பலிக்கும் வேர்டை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இது இன்னைக்கு உங்களுக்கு பலிக்க போகுது. ஆமாம், ஐயோ இது பலிக்குங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அவருக்கு செவி கொடுத்தால்தான் பலிக்குமா. உன் வாழ்க்கை பலிக்கும், எல்லாமே பலிக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம்தான் நம்மளுக்கு முக்கியம். உலக பிரகாரமாய் சொல்கின்ற அந்த பலிக்கும் கிடையாது. ஆண்டவர் சொன்ன இந்த வாக்கு தத்தம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் எனக்கு நீ செவி கொடுப்பாய் ஆனால் மட்டுமே உனக்கு பலிக்கும் என்று திட்டமும் தெளிவுமாய் வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9 நாம் பார்க்கின்றோம்,
நன்மை செய்கிறதினால் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் எப்படியா? நன்மை செய்வதில். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம உலகத்தில் தீமை தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தீமை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாரை கெடுக்கலாம், யாரை அழிக்கலாம், யாரை நிர்மூலமாக்கலாம், ஒன்றுமில்லாமல் செய்யலாம். இன்றைக்கு ஊழியத்துக்கு விரோதமாகவே பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆமென். ஒன்று, கர்த்தருடைய பலத்தை கைக்குள் அடங்கி இருக்கணும். ரெண்டாவது, நன்மை செய்யணும். தீமை செய்யக்கூடாது. யாருக்கும் நன்மையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். அதாவது உபாகமம் 28 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதில் முதல் 1-14 வசனங்கள் ஆசீர்வாதம். அழகாக இருக்க ஆசீர்வாதத்தை சொல்லிகிட்டே வருவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் உரியது. அதே நேரத்தில் செகண்ட் ஆஃப், அதில் பின்பாகத்தில் பார்க்கும் பொழுது 15ஆம் வசனத்திலிருந்து 68 வசனங்கள் சாபம். சாபம், கர்ஸ். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு பிளஸ்ஸிங் வேணுமா அல்லது கர்ஸ் வேணுமா? ஆமென். பிளஸ்ஸிங் வேணும்னா நன்மை செய்யுங்க. பிளஸ்ஸிங் வேணும்னா கர்த்தருடைய கையில் அடங்கிருங்க. தலை தெறிக்க நம்ம ஆடாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய பொற்கரத்தில் நான் அடங்கி இருக்கிறேன் சுவாமி, உம்முடைய சமூகத்திலே நான் இருக்கிறப்பா என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே இந்த 1-14 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அல்லவா, ஆசீர்வதிக்கப்பட்ட வசனங்கள். இந்த அத்தனை ஆசீர்வதிக்கப்பட்ட வசனமும் உங்களுக்கு தேவன் நிச்சயமாய் கொடுப்பார் என்பதிலே எவ்வளவேனும் சந்தேகமே இல்லை. ஆண்டவருடைய நிபந்தனைகளுக்கு, 10 கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதம் பிறக்கும் என்று திட்டமும் தெளிவுமாய் வசனம் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. நீ இதை செய்தால் நான் எதையும் செய்வேன். இதான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. நீ இதெல்லாம் செய். நான் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் பத்தியா? அப்படி நீ நட, அப்படி நீ இந்த பூலோகத்தில் வாழு. அப்படி வாழும் பொழுதுதான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் எதையும் உனக்கு செய்யும்படியாய் காத்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆண்டவர்னா சும்மா வாங்க, அவர் தாங்க சூப்பர் ஸ்டார். அல்லேலூயா. அவர் எதையுமே வசனம் சும்மா சொல்லாது. வசனம் சொல்கிறதெல்லாம் அர்த்த புஷ்டி நிறைந்தது. ஆமாம், அதில் ஆப்ஷன் கொடுக்குறாரு ஆண்டவர். உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா இல்லை சாபம் வேணுமா? எது வேணும் நீயே செலக்ட் பண்ணிக்கோ. அதுவும் இந்த புத்தாண்டில் கர்த்தர் சொல்கிறார், எது வேணும்னு நீயே செலக்ட் பண்ணிக்கோ. அதாவது ஏசையா 7:14, ஏசையா 7:14 பார்க்கும்பொழுது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அடையாளம், ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆமென். லூக்கா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். யார்? தேவதூதன். இயேசுவின் அடையாளம் என்ன தெரியுங்களா? துணியில் சுற்றி கிடத்தப்பட்ட குழந்தை. அவர் ஒரு அதிசய பிறப்பு, பாவமில்லா பிறப்பு, பரிசுத்த ஆவியால் பிறந்தவர். பிள்ளையை துணியில் சுற்றப்பட்டது, இதுதான் அடையாளம். ஆண்டவருக்கு பிரதான அடையாளம். ஒரு மனுஷனை அடையாளம் காட்டணும்னா என்ன செய்வாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு இருக்கிற மோல், அதாவது மச்சம். சின்ன குழந்தையில கூட நம்ம ஸ்கூலில் காலேஜில் எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நமக்கு இருக்கிற மச்சத்தை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். வயசாகி போய் அழிஞ்சு கூட போயிடும் மச்சம். ஆனால்
அதைத்தான் அடையாளப்படுத்துவார்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இதிலே பார்க்கும் பொழுது இவர் பரிசுத்தவான், பலவற்றை அடையாளம் காட்டுகிற நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், தேவ தூதன் சொன்ன மாத்திரத்தில். எனக்கு பிரியமானவர்களே, முதல் நபர், நான் சொல்லும் முதல் நபர் மரியாள். இவர்கள் எப்படி தன்னை அடையாளப்படுத்தினார்கள் என்றால் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார்கள். என்ன கேட்டாங்க தெரியுமா? இது எப்படியாகும், இது எப்படியாகும்? உடனே அதற்கு பதில் பரிசுத்தாவி, பரிசுத்தாவி, பரிசுத்தாவியால் ஆகும். அவ்வளவுதாங்க. அந்த அம்மா அதற்கு பிறகு மறுவார்த்தை ஒன்றுமே இல்லை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் தெரியுமா? அப்படியே தன்னை அர்ப்பணித்தார்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தார்கள். அந்த உலக இரட்சகரை, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்கு தன் மடியை திறந்து கொடுத்தார்கள். ஆமென். அவர்கள் தன்னை சுற்றி இருக்கிற எதையும் பார்க்கவில்லை. அந்த காலத்து பெண் யோசேப்பு மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான். திருமணமாகவில்லை. அவங்க நினைச்சிருந்தா எதையோ நினைச்சிருக்கலாம். அந்த நாட்களில் கொடூரம், அந்த நாட்களிலே ஜனங்கள் இழித்திருப்பார்கள், பழித்திருப்பார்கள், பரிகசித்திருப்பார்கள், ஏன் கல்லறிந்து கூட கொன்றிருப்பார்கள். இதெல்லாம் அந்த அம்மா பார்க்கல, எதையும் பார்க்கவில்லை. அவர்கள் தன்னை அடையாளப்படுத்தினார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதையும் பார்க்காமல் இரட்சகராம் இயேசுவுக்கு முழுமையாய் அர்ப்பணம் செய்து தன்னையே கொடுத்தார்கள். ஆமென். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கொடுக்கணுங்க. நம்ம ஹல்லேலூயா. நான் என்ன முழுமையாக கொடுக்கணும், நீங்கள் உங்களை முழுமையாக கொடுக்கணும், அறகுறையாக கொடுக்கக்கூடாது. முற்றிலுமாய் கொடுக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். கொஞ்சத்தை மறைச்சு ஒளிச்சு வச்சுக்கிட்டு பாதியை கொடுப்பதல்ல. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை முழுமையாய் அர்ப்பணம் செய். மரியாள் தன்னையே விட்டு கொடுத்தார்கள். அதனால்தான் அவங்களுக்கு என்ன வந்தது தெரியுமா? ஆசீர்வாதம் வந்தது. ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண் மரியாள் என்று சொல்லி ஒரு மாபெரும் சாக்கியத்தை பெற்றார்கள் அவர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு கூட ஆசீர்வாதம் வேணும். ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் உன்னையே நீ அர்ப்பணம் செய் என்று கர்த்தர் சொல்கிறார். முழுமையாய் அர்ப்பணம் செய் என்று கர்த்தர் சொல்கிறார். போகட்டும். இரண்டாவது நபர் 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 10:7. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். இந்த அடையாளங்கள், இது தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சொன்ன தீர்க்க தரிசனம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். சவுல் தகப்பனாகிய கீசின் கழுதைகள் காணாமல் போயிற்று. கழுதையை தேடும்படி சவுலுக்கு தகப்பன் சொல்றார், நீ கழுதையை தேடப்போ, நீ தனியாக போவானா, உன் கூட ஒரு வேலைக்காரனை அனுப்புகிறேன், வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு நீங்கள் 2 பேருமா போங்க கழுதையை தேடின்னு வாங்க. கழுதையை தேட போகிறாங்க 2 பேரும். கழுதையை தேடி தேடி பார்க்குறாங்க, கழுதை கிடைக்கல. உடனே சவுல் சொல்கிறார், ஐயோ வாணா வா, நம்ம திரும்பி வீட்டுக்கு போயிடலாம். காரணம் என்ன தெரியுமா? அப்பா கழுதுக்கு இருக்கின்ற துக்கம் போய் உன் மேலேயும் என் மேலேயும் துக்கப்படுவார். ஆகையினால நம்ம என்ன செய்யலாம், வீட்டுக்கு திரும்ப போயிடலாம். அப்போ வேலைக்காரன் சொல்கிறான், இல்லை இல்லை திரும்பி போவானா. இஸ்ரவேலின் நியாயாதிபதி சாமுவேல் தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கின்றார். அவருடைய சமூகத்தில் போனோம்னா நம்மளுக்கு கழுதை கிடச்சிடும். ஆமென். கழுதையை தான் தேடி போகிறார் சவுல். ஆனால் கழுதையை தேடி போன மனிதனுக்கு என் தேவன் முன்குறித்து மாபெரும்
ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு சின்ன வேலை செய்கிறேன், நான் ஒன்றுமில்லாத வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் வருது, எனக்கு ஒன்றுமே கிடையாது, ஐயோ இந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு வெட்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. ஆமென். சின்னவனை தான் என் தேவன் பெரியவனாய் மாற்றுகிறார். எந்த சின்னவங்களையும், சின்னவங்க கிடையாது உலகத்தில். ஆண்டவர் பார்வையில் எல்லோரும் பெரியவர்கள், எல்லோரும் பெரியவர்கள். போனாங்க. அங்கே போன பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்து விட்டார் சவுலை. அவர் என்ன செய்கிறாரு, அவன் தலை மேலே தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணி அவரை ராஜாவை ஏற்படுத்துகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த மாபெரும் ஸ்லாக்கியம், ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய உயர் பதவி சவுலுக்கு. ஆனால் கர்த்தர் கொடுத்த அந்த பதவியை, கர்த்தர் கொடுத்த அந்த பாக்கியத்தை, கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை சவுல் காத்து கொண்டானா? இல்லையே. ஆமென். துரோகி. அந்த மனுஷனுக்குள்ள இருந்த தீமையான எண்ணங்கள், அந்த மனுஷனுக்குள்ள இருந்த கசப்பான நோக்கங்கள் ஆண்டவருடைய இருதயத்துக்கேற்ற தாவீதை ஓட 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 விரட்டி சுவரோடு சேர்ந்து உருவ குத்துபடியாய் எத்தனை முறை ட்ரை பண்ணான், எத்தனை முறை ட்ரை பண்ணான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் தாவீதை காத்தார், சவுலுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஓட ஓட விரட்டினான், ஒளிந்து கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, சவுலுக்குள் காணப்பட்ட தீமையான எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள், அவனுக்குள் காணப்பட்ட பொறாமை, இவை எல்லாம் அவனை அழித்தது என்று வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா? இன்னைக்கு மனுஷன் வெறும் நட உட பாவனை எல்லாம் இருக்கிறது பத்தாதுங்க, பத்தாது. ஆமென். இன்றைக்கு இந்த இருதயம் சுத்தமாக இருக்கணும். சுத்த இருதயத்தை என்னிலே சுருஷியும் நிலைவரங்கமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த சுத்த இருதயம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவை. பிரியமானவர்களே, உலகத்தில் ஒரு மனுஷனும் நீதிமான் கிடையாது. ஆனால் இன்றைக்கு நீதிமானாக்கி கொள்வது உங்களுடைய என்னுடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியத்தை இழந்து போனான், தள்ளப்பட்டான், அழிந்தே போனான், அழிந்தே போனான். நான் உங்களை பார்த்து இன்றைக்கு இந்த புது வருஷத்தில் கேட்குறேன், நீங்கள் யார் என்று இந்த நாளிலே உங்களை அடையாளப்படுத்துங்கள், அடையாளப்படுத்துங்கள். நம்ம எப்பவுமே நம்ம யார் என்று அடையாளப்படுத்தி கர்த்தருக்குள் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும், நிச்சயமாக வந்து சேரும். இன்னைக்கு பகைமை, விரோதம், வைராக்கியம், கோபம், கசப்பு, சண்டை, இது வேண்டாம் அது வேண்டாம், இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும், இது இல்லைங்க, இது இல்லை. மனுஷனுக்குள் இப்படிப்பட்ட மூர்க்கங்கள் எல்லாவற்றையும் ஒழித்து கட்டி நான் உண்மையாய், அதிலே 28 அந்த உபாகமம் 28 ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உண்மையாய், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் இந்த வார்த்தையெல்லாம், அந்த உண்மையாய் கர்த்தருக்கு செவி கொடுத்தாதான் இந்த ஆசீர்வாதமெல்லாம் உனக்கு கிடைக்க. இல்லைன்னா சாபத்தில் அழிஞ்சு போவேன். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ஆசீர்வதிக்க தான் வந்திருக்கேன், நான் சபிக்க வரல. ஆனால் அதே நேரத்தில் ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க கட்டளை எச்சரிப்பு, எச்சரித்து சொல்லணும். அப்படி சொல்லாம ஒளிச்சி மறைச்சி பூசி மொழிவி உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு அத்தை கொடுப்பார், உனக்கு இத்தை கொடுப்பார், நீ நல்லா இருப்பேன்னு சொல்ல நான் வரல. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை நான் போதிப்பேன், உண்மையா போதிக்கணும். அதை தான் கர்த்தர் நமக்கு பாடமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த புது வருஷத்திலே உன்னையே நீ மாற்று என்று கர்த்தர் சொல்கிறார். ஆசீர்வாதம் உனக்கு
மழையாய் பெய்யும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி அப்படியா நம்ம இருக்கோம்? குடும்பத்துக்குள்ள அப்படியா இருக்கோம்? இல்லை பிரியமானவர்களே. ஒருவருக்கொருவர் பொறாமை, எரிச்சல், வைராக்கியங்கள் எல்லாம் வேண்டவே வேண்டாம். இந்த புது வருஷத்திலே அழிக்கும்படியாய் கர்த்தர் சொல்வார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமை செய்யாமல் ஆசீர்வதியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நீதிமானின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். யார் நீதிமானோ அவர்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். வேதத்தில் நல்லது செய்தவங்க நிறைய கஷ்டப்படுவாங்க. ஆமென். வேத புத்தகத்தில் பார்க்குறோம், நல்லது செஞ்சவங்க நிறைய கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்களுடைய முடிவு எப்படி தெரியுமா? ஐயோ, ஏராளமான, சொல்ல முடியாத ஏராளமான ஆசீர்வாதத்தை குவிச்சுக்கிட்டாங்க. வேதத்தில் பார்க்கும் பொழுது, படித்து பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் கொடியேட்டி பறக்க ஆரம்பித்தாங்க, பெரிய ஸ்தானத்துக்குள் அமர்த்தப்பட்டார்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் அப்படியாய் ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, நம்முடைய தேசத்திலே மழை பெய்யும்படியாய் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை படைத்தவராய் இருக்கின்றார். 2வது குறிப்பு, நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். To bless all the work of your hand. நீ கையிட்டு செய்யும் வேலைகள். இந்த வருஷத்தில் எதை நீங்கள் கையிட்டு செய்ய, அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது வசனம், அழகாய் உள்ளது. அது ஒருமை அல்ல, பன்மை. அதில் ஒருமை அல்ல, பன்மையில் சொல்லியிருக்கார். வேலைகளை எல்லாம், வேலைகளை எல்லாம், ஒரு வேலை 2 வேலை இல்லை, நீ கையிட்டு செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் கர்த்தர் பதில் வைத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வசனம் அழகாய் சொல்கிறது பன்மையிலே. என கருமையானவர்களே, எப்பவுமே நம்ம வசனத்தை நல்லா பிடிச்சுக்கணும். அந்த வசனத்தை பிடிச்சி நாம் ஜெபிக்கும் பொழுது, அதை வைத்து நாம் தெய்வ சமூகத்திலே வைராக்கியமாய் ஜெபிக்கும் பொழுது, எனக்கெல்லாம் நடந்திருக்குதுங்க. என் வசனம் என்ன தெரியுமா? என்னுடைய பர்சனல் வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். டெய்லி நான் விடிய கால 3 முறை சொல்லுவேன் என் ஜபத்தில். அதை சொல்லிட்டேன்னா அன்னைக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுத்துருவார். ஆமென். என் தேவன் அழகாய் சந்திப்பார், அழகாய் சந்திப்பார். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? இன்றைக்கு டெலிவிஷனை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும், பிரயாசத்திற்கும் என் தேவன் முழு பலனை வைத்திருக்கிறார். இன்னைக்கு சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட உங்களை பெரிய வேலையில் கர்த்தர் அமர்த்த போகிறார். சின்ன பிஸ்னஸ் செஞ்சிருந்தா கூட ஒரு பெரிய பிஸ்னஸின் வாசலை, ஆமென், என் தேவன் திறந்து கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நான் டெலிவிஷனில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த பொழுது ஒரு நாள் சனிக்கிழமை ஏஞ்சல் டிவியில் காலை 8 மணிக்கு, 8 மணிலேருந்து 8:30 மணி வரல பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த செய்தி அளித்த பிறகு எப்பொழுதுமே ஒரு குடும்பம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் கோயம்புத்தூரில். அந்த குடும்பம் அன்றைக்கு நான் ஸ்பெஷலாக சொல்லியிருக்கேன், வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வேலை கொடுக்கிறார். இவ்வளவு நாள் வேலை இல்லை, ஆனால் சீக்கிரத்தில் இன்டர்வியூ வரும், சீக்கிரத்தில் ஒரு நல்ல வேலையை கர்த்தர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தருகிறார் என்று சொல்லியிருக்கேன். அன்றைக்கு அந்த குடும்பம் கேட்டுட்டு அப்படியே முழங்கால் படியிட்டு, இன்றைக்கி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க இந்த காரியத்தை, நம்ம பிள்ளைக்கு இன்டர்வியூக்கு போட்டிருக்கிறோம் லெட்டர், அது இன்னும் வரல, அது நிச்சயமாய் கர்த்தர் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட ஜெபத்திலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அன்றைக்கு காலையில் செய்தியை கேட்டு முடித்துவிட்டு அந்த மகனுடைய தகப்பனார், அந்த குடும்பத்தினுடைய தலைவர், செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்கு
போயிருக்கிறார். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி இருந்திருக்கிறார். அப்படி தண்ணி ஊற்றி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு செடிக்கு கீழே ஒரு லெட்டர் ஒன்று கிடந்ததாம். உடனே அவருடைய கண்களுக்கு அந்த லெட்டர் பட்டு அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள் வந்து அதை பிரித்து படிக்கின்றார். பிரித்து படிக்கும் பொழுது பார்த்தால் மகனுக்கு வந்திருக்க இன்டர்வியூ. ஆமென். ஐயோ ஐயோ ஐயோ, இன்டர்வியூ வந்திருக்க மகனுக்கு. என்ன டேட்டுன்னு பார்த்தா அன்னைக்கு தான். என்னைக்கு படிக்கிற, இது என்னைக்கு போஸ்ட்மேன் போட்டு போனாரோ தெரியல. போஸ்ட்மேன் வந்து போட்டு போயிட்டுக்கிறார். அது இவங்களும் கவனிக்கல. அன்றைக்கு காலையில் தான் தண்ணி ஊற்றும் போது பார்த்துருக்காரு. செடி கீழே இருந்தது. அதை படித்து விட்டு ஒரு கார் ஹையர் பண்ணி வேகமாக சென்னைக்கு வந்து சென்னையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணும்பொழுது லேட் ஆயிடுச்சு. லேட்டானவொன்னு அவங்க சொன்னாங்களாம், முடியவே முடியாது, இதோட எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் நாங்கள், நீங்கள் தயவுசெய்து போங்க. கெஞ்சினாங்களாம், கதறினாங்களாம், அழுதாங்களாம். ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த இன்டர்வியூ வந்திருக்குங்க, எங்கள் பையனுக்கு தயவு பண்ணுங்க, எப்படியாவது அவனுக்கு மட்டும் இன்டர்வியூ பண்ணிவிடுங்க. எப்படியோ கெஞ்சி, ஆண்டவரே இன்னைக்கு இந்த சிஸ்டர் சொன்னது உண்மையாக இருந்தா, நீர் உண்மையுள்ள தெய்வமாக இருந்தா எங்கள் பிள்ளைக்கு இன்டர்வியூ பண்ணணும். அவங்க உடனே அவனை கூப்பிட்டு கடைசியாக இன்டர்வியூ பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பையனும் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துட்டார். அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்த பிறகு ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே அவன் செலக்ட் ஆகிட்டான். அல்லேலூயா. அந்த தம்பி செலக்ட் ஆன உடனே எனக்கு தான் ஃபோன் கால். ஹலோ சிஸ்டர், இது மாதிரி நடந்தது, நாங்கள் நினச்சி கூட பார்க்கவில்லை. வழியெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களாம். காரில் திரும்பி வரும்போது, ஐயோ நம்ம ஜெபம் பண்ணுமே, காலைல ஏஞ்சல் டிவிக்கு முன்னால் உட்காந்து இது நடக்கணும்னு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுமே, ஆண்டவரே நடக்கணுமே நடக்கணுமே நடக்கணுமே. என்னுடைய ஜெபம் மட்டுமல்ல, அவர்களது விசுவாசம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்கார் என்னதான் ஜெபம் பண்ணலாம், ஊழியக்கார் எதையும் சொல்லலாம், ஆனால் நமக்கு விசுவாசம் இல்லை என்று சொன்னால் ஒருபோதும் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கவே நடக்காது. ஆமேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் கூட என் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். வேலை இல்லை என்று அழாதீங்க, நல்ல வேலை இல்லை என்று அழாதீங்க, பிஸ்னஸ் தழைக்கலன்னு அழாதீங்க, பிஸ்னஸ்ல தோத்து போயிட்டேன்னு அழாதீங்க. ஆமேன். எனக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இருந்ததெல்லாம் போயிடுச்சு, நான் தனிமரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் அழுகைக்கு என் தேவன் பெரிய பதிலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசமாக இருங்க பிரியமானவர்களே, விசுவாசமாக இருங்க. அதை மாத்திரம் விட்டுடாதீங்க. நம்ம எதையும் விட்டு விடலாம், ஆனால் அந்த விசுவாசத்தை மாத்திரம் நாம் விடவே கூடாது. கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நிச்சயமாய் இன்றும் கொடுப்பார், நாளையும் கொடுப்பார், அல்லது வர மாதத்திலையும் கொடுப்பார், ஒரு 2-3 மாதம் பொறுத்தும் கொடுப்பார், 2025க்குள்ளேயும் கொடுப்பார். ஆமேன். அதான் ஏற்ற காலம். அவர் வைத்திருக்கிறார் காலத்தை கடித்து. யாருக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். உங்களை அறிந்தவர், என்னை அறிந்தவர், உங்களுடைய இருதயத்தை அறிந்தவர், என்னுடைய இருதயத்தை அறிந்தவர். அதற்கேற்றாற்போல் நன்மை செய்யும் தேவன் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. 3வது குறிப்பு, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென். நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். The Lord will open to you his good treasure, the heavens. ஆமென். பொக்கிஷசாலை, பொக்கிஷசாலை. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், இன்னைக்கு பூலோகத்து கஜானாலாம் மூடிட்டு, எத்தனை பேருக்கு பூலோகத்து கஜானாவில் படம் இருக்குது, பணம் இல்லை. நிறைய பேர் அப்படிதான், என் பேங்கில் பணமே இல்லையே,
வேதனைப்படுவோம். இந்த பூலோகத்து கஜனா மூடப்படும், ஆனால் அந்த பரலோகத்து கஜனா நமக்காக திறக்கப்படும். அல்லேலூயா, நமக்காக திறக்கப்படும். எனக்கு பிரியமானவர்களே, வானமும் பூமியும் அவருடையதுங்க. அவர் தான் சொந்தக்காரர். சொந்தக்காரர் அவர் கொடுத்தாதான் மனுஷன் ஆசீர்வாதமாக வாழ முடியும். ஆபிரகாமை சீமானாக்கினவர் உங்களையும் என்னையும் சீமானாக்க மாட்டார், சீமாட்டி ஆக்க மாட்டாரா? அல்லேலூயா. மார்தட்டி சொல்லுங்க, நான் சீமான் என்று சொல்லுங்க, நான் சீமாட்டி என்று சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு பெரிய பொக்கிஷ சாலையை திறந்து கொடுக்க போகிறார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் ரொம்ப அழகாக இருக்குது. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அதான் அந்த உபாகமம் 28:12 கடைசி வரி. எப்படி சிஸ்டர் இது நடக்கும்? நான் போய் கடன் கொடுப்பேனா? எனக்கே கஷ்டம், பயங்கர கடனில் நானே இருக்கேன். நீங்கள் ரொம்ப சுலபமாக சொல்கிறீங்க. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இது நடக்குமா? நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடக்கும். நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்போங்க, நிச்சயமாக கொடுப்போம். ஏன் கொடுக்க மாட்டோம்? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கிறார். கொஞ்சம் காசை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுங்களேன், ஊழியக்காரர்களுக்கு கொடுங்களேன், யாராவது ஏழைக்கு கொடுங்களேன், அடுத்த நிமிஷம் ரெட்டத்தனையாக கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இதை நான் பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்காக பரலோக பொக்கிஷ சாலையை இந்த வருஷத்திலே திறப்பார் என்பதிலே எவ்வளவேனும் சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. கர்த்தர் அற்புதர், அதிசயங்களை செய்கிறவர், ஒருவராய் பெரிய காரியத்தை நடப்பிக்கின்ற தேவன். நான் முடிக்க போகிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தாவே எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் படியாய் நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை கனப்படுத்தி உம்முடைய கிருபைக்குள் என்னை மறைத்து வழி நடத்தி அற்புதமாய் காத்தருளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்தப் போகிறோம். ஆனால் நாம் தாழ்த்துவதற்கு முன்பதாக நீ யார் என்பதை, ஆமென், திரும்பவும் சொல்கிறேன், நீ யார் என்பதை என் தேவனுக்கு அடையாளப்படுத்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாய் நீ உன்னை அடையாளப்படுத்தும் பொழுது, ஆண்டவரே இன்றைக்கு நான் வந்திருக்கேன்ப்பா, எனக்கு இப்படிப்பட்ட சுபாவங்கள் உண்டு, நிறைய காரியங்களை நான் ஒளிச்சு மறைச்சி வச்சிருக்கேன், இதையெல்லாம் இன்றைக்கு நான் அழிக்கிறேன். உம்முடைய சமூகத்திலே என்னையே அந்த மரியாதை போல அர்ப்பணம் செய்து பெருத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்னையே நான் தியாகம் செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? நீர் செய்த உபகாரங்களுக்கு நான் என்ன செலுத்திடுவே? நீர் செய்த உபகாரங்களுக்காய் நான் என்ன செலுத்திடுவே? நீ செய்த உபகாரங்களுக்காய் நான் என்ன செலுத்திடுவே? ஆயிரம் ஆடுகளா, 10,000 காளைகளா, 1000 ஆடுகளா, 10,000 காளைகளா, நீர் செய்த
அற்புதம் வேணுன்றவங்களா உங்கள் இருதயத்தில் கையை வச்சு ஆமென். கர்த்தர் அற்புதம் செய்யும் நேரம் இது. அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே ஏற்ற காலத்திலே அற்புத மழை பொழியும் என்று நாங்கள் வசனம் கேட்டோமே. இந்த காலத்தில் எனக்கு உம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணும் அப்பா. என் வாழ்க்கையில் அடிபட்டிருக்க, உதப்பட்டிருக்க, கடனா இருக்க, வேலை இல்லாம இருக்க, ஆண்டவரே பிரிஞ்சு போய் வாழ்க்கை நடத்துற, என் சூழ்நிலை மோசமா இருக்கு, எனக்கு விரோதிகள், எதிரிகள், டாக்டர் இடத்துல போற, இந்த ஸ்கேன் பண்ணு அந்த ஸ்கேன் பண்ணுன்றாங்க. ஆனால் ஒன்றிலுமே எனக்கு அற்புதம் வரல. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன கர்த்தர். எந்த வியாதியா இருந்தாலும் என் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஆமென். He's a miracle working God. He's a miracle working God. He's a wonder. He's a miracle. He's a miracle working God. He's a wonder. He's a miracle. He's a miracle working God. Yesu அற்புதம் செய்கிறார். அவர் அற்புதம் செய்கிறார்.